Hi friends, வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி தனிஷ்கோடைய நியூ லான்ச் புதுமை பெண் கலெக்ஷன் பார்க்க வரும். Tanishq presents a striking new collection for this Aadi season, Agalyam, rooted in the enduring strength and spirit of the woman. This collection draws from the timeless glow of festive lamps, symbol of clarity and inner power. ஒரு பீஸும் ரொம்ப டிஸ்டிங்டிவான ஒரு மோட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரிகேட்டட் நகாஷி கிராஃப்ட்மேன்ஷிப்போட ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு ஐகானிக் ஜுவல்லரி பீசஸாக ஒன்று இருக்கும். இதோட ஹேண்ட் கிராஃப்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கிறதோட ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புதுமை பெண் கலெக்ஷன்ஸில் நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு குத்துவிளக்கு ஐடால்ஸுமே ஒரு ஜுவல்லரிலையும் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டிசைன் பென்னண்ட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட கீழே உங்களுக்கு அழகான குத்துவிளக்கு பேட்டர்ன் அண்ட் அகல் விளக்கு பேட்டர்ன்லாம் இருக்கும். அண்டு ஹாரமோடைய ஒரு கனெக்டிங்லேயுமே பர்ஃபெக்டான சால்ட்ரிங்கோட ரொம்ப அழகாக நீட்டாக உங்களுக்கு கனெக்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க வித் ரியல் ரூபி ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே பைபேக் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எப்போவுமே நீங்கள் அந்த ரூபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூபி கலெக்ஷன்ஸ் ரியல் ப்ரெஷஸ் எல்லாமே அன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த செட்லேயுமே நீங்கள் டீட்டெயிலாக நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹேங்கிங்ஸோடு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான அகல் விளக்கு டிசைன் சென்டர் ஆஃப் த இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஹாரம் வந்துடும். ஆக்சுவலாக ஒரு ஹாரமுக்கும் மேட்சிங்கான இயரிங்ஸோடு சேர்ந்து செட் வெயிட் 85 கிராம்ஸ் வருது. அதில் ஹாரம் அண்ட் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும். இயரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ்பேக்கோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வே பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் ட்ரிபிள் லேயர் ஹாரம் வித் இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ்க்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்லஸில் பர்டிகுலராக அகல் விளக்கு டிசைன் ஒரு காஸ்ட்லேயே மகாலட்சுமி டிசைன் அண்ட் அகல் விளக்கு பென்னண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலிங்காக ரொம்ப அழகாக தெரியும். ஹேங்கிங்ஸுமே பர்ஃபெக்ட் சால்ட்ரிங்கோட பண்ணியிருக்கிறதுனால ஃபியூச்சரில் எப்போவுமே நீங்கள் எத்தனை வாட்டி வியர் பண்ணாலும் அந்த ஹேங்கிங்ஸ் விழாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு அழகாக 2 மயில் ஒர்க்கு, கீழே ஒரு பெரிய கலசம் ஒர்க், அதுக்கு மேலே 3 அகல் விளக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பேட்டர்ன். இது உங்களுக்கு 61 கிராம்ஸ் வரும் நெக்லஸ் அண்ட் ஹாரம் 63 கிராம்ஸ். பின்னாடி லாட் நம்பரும் நான் காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஷோரூமோடைய அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் லேயரில் வரக்கூடிய ஒரு அழகான ரூபி நெக்லஸ். இதில் உங்களுக்கு அந்த செட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பென்னிஸ் செட்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது 63 கிராம்ஸில் வரக்கூடியது ஹாரம், 61 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ், அதுக்கு ஹாரமுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸுமே இருக்குது. இந்த பர்டிகுலர் டிசைனில் உங்களுக்கு அன்னபக்ஷி டிசைன் மயில் ஒர்க்குமே வந்திருக்கும். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு அந்த விளக்கில் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கு, அதே மாதிரி உங்களுக்கு மயில் விளக்கு, அன்னபக்ஷி விளக்கோட மேலே முகப்பில் ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனை இந்த ஹாரமோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. வித் ட்ரிபிள் லேயரில் உங்களுக்கு அந்த ரூபி ஸ்டோன் செட்டிங் வந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு நெக்லஸ் அண்டு ஒரு அழகான ஜிமிக்கியோட ஜிமிக்கிலையுமே உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த டெம்பிளோட கோபுரம் ஒர்க்கு, மேலே உங்களுக்கு அந்த அன்னபக்ஷி டிசைன் மாதிரி கிளியராக தெரியுது. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகான ஒரு கேரளா மலபார் விளக்குலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த விளக்குடைய டிசைன்ஸை நெக்லஸில் ஒரு பகுதியிலையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பைரல் ரூபி கெம்பை ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு பம்கின் ஷேப்பில் உங்களுக்கு அந்த ரூபி பீட்ஸ் வந்திருக்கும். இது செமி ஐட்டம் தான். அண்ட் இது எல்லாமே ஸ்டோன் வெயிட்லாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. நெட் கோல்டு வெயிட் என்ன அப்படின்னு டேக்கில் டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிடும். ஸோ வாட் எவர் த டிசைன் நீங்கள் அந்த நெக்லஸில் பார்க்குறீங்களோ அதே டிசைனை உங்களுக்கு இயரிங்ஸ்லையுமே அழகாக நீங்கள் பார்க்கலாம். இதில் மேலே உங்களுக்கு அந்த அகல் விளக்கோட டிசைன் தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கு டிசைன்ஸு டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட்டான விளக்கு டிசைன். அதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு பேட்டர்ன்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ லேம்ப்ஸோட டிசைன் மட்டும் இல்லை, இதில் இன்னும் கூட அழகான ஒரு யாழி கிராஃப்ட்மேன்ஷிப்லாம் கூட நம்ம அப்கமிங் டிசைன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நகாஷி கிராஃப்ட்மேன்ஷிப்பில் ரொம்ப நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஓன் மேனுஃபேக்சரிங் டிசைனு அண்ட் பாலிஷிங்லேருந்து எல்லாமே ஹேண்ட்மேட். மோஸ்ட்லி 90 to 95% வந்து எல்லாமே வந்து நகாஸ் கலெக்ஷன்ஸு. இவங்களுடைய வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹேண்ட் நகாஸ். ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு லென்ஸ் வச்சு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நல்ல டீட்டெயிலிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும். நான் அதையுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட வேஸ்டேஜ் வந்து கம்பேரபிளி மார்க்கெட்டில் அதர் ஷாப்ஸை விட கண்டிப்பாக வந்து அதிகம்தான். அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாகவே இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். பட் அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கும் அந்த யூனிக்னஸும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். இவங்களோட ஒரு பிராண்டில் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் டிசைன் பாருங்கள். நெக்லஸ் ஃபஸ்ட்டு ஹாரம் பார்த்துடலாம். இதில் பெரிய ஒரு விளக்கு டிசைன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குபேரர் ஜாடி மாதிரி ஒரு டிசைன் வந்து கிட்டத்தட்ட வருது. அதில் கலசம் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதே பேட்டர்னை ஹாரம்லேயும் காமிச்சிருப்பாங்க. நெக்லஸில் 2 மயில் ஒர்க்கு, மயில் வந்து மகாலட்சுமி வந்து தாங்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து நெக்லஸில் காமிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் அந்த தூக்கு விளக்கு மாதிரி ஒரு ஹேங்கிங்கை வந்து பெண்டன்ட்டோட கீழே வந்து பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு அகல் விளக்கே வந்து அந்த தூக்கு விளக்கு மாதிரி ஹேங்கிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த லென்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு மேக்னிஃபைடு கிளாஸில் பார்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு டிசைனும் நல்ல பெருசாக தெரியும். எவ்வளோ ஒர்க்கு வந்து ஒரு டிசைன், ஒரு இயரிங்ஸில், ஒரு நெக்லஸில் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேக்கிங் வந்து எவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது அப்படின்றதுமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான, ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டடான கலெக்ஷன். இதில் நீங்கள் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வெளியிலலாம் ஏற்றுற அகல் விளக்கெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த டிசைனில் ஒரு குட்டியான மணி, அது வந்து உங்களுக்கு அப்படியே மணி அடிக்கும்போது ஒரு மூவில் போய் நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு மொமெண்ட்டில் போய் நிற்கும். ஸோ அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு நெக்லஸை வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸுமே வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த நெருப்பு வந்து எரியும் போது எப்படி இருக்குமோ அந்த வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த அகல் விளக்கோட மேக்கிங் இருக்குது. அண்ட் எஸ், ஒன் மோர் திங், உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் நம்ம நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். நீங்களுமே ஷோரூமில் போனீங்க அப்படின்னா ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இவங்களோட ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பர்டிகுலராக இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அகல்யம் கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரியும் போது அதோட ஜோதியோடைய ஒளி வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்ல ஒரு கோல்டனிஷ் மேட்டியாக ஷைனிங்காக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபினிஷிங்கை இந்த ஜுவல்லரியில் வந்து கொண்டிருக்காங்க. இதை நான் நேரில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணது. நீங்களுமே டெஃபினட்டாக ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் விளக்கு வந்து நம்ம கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க. 5 முக விளக்கு, 12 திரி இருக்கிற மாதிரி, 6 முக திரி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பெரிய பெரிய விளக்கெலாம் ஏற்றுவாங்க. சாமிக்கு ஆராதனை காட்டும்போது மெயினாக வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த விளக்கு கான்செப்டை இந்த நெக்லஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேம் கான்செப்ட் நீங்கள் வந்து இயரிங்ஸ்லேயும் பார்க்கலாம். அதே விஷயத்தை நம்ம மேக்னிஃபைட் கிளாஸ்லேயுமே கூட பார்க்கலாம். இதில் மல்டி கலராக ரூபி கெம்பு ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு ரூபி அண்ட் எமரல்டு ரெண்டுமே கலந்த மாதிரி வரக்கூடிய ஒரு க்யூட்டான நெக் பீஸு. இந்த நெக் பீஸ்லேயுமே உங்களுக்கு அகெயின் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். தீபாவளிக்கு வர மாதிரி ஒரு சூப்பரான அகல் விளக்கு. தீபாவளிக்கு அந்த கலராக வந்து விளக்குலாம் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய கிராக்கர்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு விளக்கு டிசைனை வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன போட்டோடைய முகப்பு மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட் விளக்கு டிசைன் இது. அதில் உங்களுக்கு மேலே வந்து ஒரு லைக் கோபுரம், கலசம், ஒரு கும்பம் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த விளக்கை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 3D டைமென்ஷன் வியூவில் கூட பார்க்கலாம். உங்களுக்கு அந்த விளக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பராக ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அந்த ரூபி அண்ட் எமரல்டு ரியல் கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்குங்க. தூக்கு விளக்கு வெரைட்டியில் மேலே வந்து உங்களுக்கு மயிலும் கீழே வந்து அகல் விளக்கும் இருக்கிற மாதிரி அந்த அகல் விளக்குடைய முகப்பு ரொம்ப நல்லா தெரியும். இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு வந்து தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். இதில் கம்ப்ளீட்டாக எமரல்டு
ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் எமரல் ஸ்டோன்ஸ் வித் பேக் செயினோட வருது. இந்த இயரிங் தாங்க எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செட்டு வந்து உங்களுக்கு 36 கிராம்ஸ் வருது. கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ப்ரைட் மொமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யூனிக் வெரைட்டி நம்ம எங்கேயும் டக்குன்னு வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ யூனிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலெக்ஷன். அதுவும் நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கெலாம் வந்து போடுறீங்க, கோயிலுக்கெலாம் போடுறீங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவ்வளோ ட்ரெடிஷன் நம்மளோட கையோட கேரி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் நீங்கள் அந்த ஒரு விளக்கு டிசைனை பார்க்கலாம். அந்த விளக்கோட அந்த கிளாம்ப் பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூபி ஸ்டோனை வந்து அங்கே மேலே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சிங்கான நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸோடு உங்களுக்கு வருது. அந்த விளக்குக்கு கீழே வரக்கூடிய ஒரு சின்ன பிளேட்டிங் ஒர்க்கில் எமரல்ட் ஸ்டோன் வந்து பதிச்சிருக்காங்க. இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் சேர்ந்து 32 கிராம்ஸ் வருது இந்த காம்போ. இந்த இயரிங்ஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங். நீங்கள் ரொம்ப ஒரு அழகான இயரிங்ஸ் பிரியராக இருக்கீங்க, இல்லை ரொம்ப யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த இயரிங்ஸ் டெஃபினட்டாக வாங்கிக்கோங்க. அது அழகான ஒரு காம்போவோடு வருது. இதுலேயும் ஒரு பெரிய கலசம் ஒர்க், அதுக்கு மேலே குத்துவிளக்கு டிசைனை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே 2 அன்னபக்ஷி ஒர்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து 2 அழகான வந்து ஐடால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டான்ஸிங் ஐடால்ஸ் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பென்னட்டு. இது கம்ப்ளீட்டாக நகாஷி கிராஃப்ட்மேன்ஷிப்பில் வரும். பின்னாடி வந்து டிசைனுமே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு அழகான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செயினோட அந்த டிசைனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியான வரிக்காய் டிசைன், அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஃப்ளார் மொட்டில் கலசம் டிசைனும் பண்ணியிருக்காங்க. இயரிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேட்டர்னே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக உங்களோட ஃபினிஷிங் வந்து ஜொலிக்குது. அப்படியே வந்து ஒரு சுடரொடி மாதிரி அந்த ஒளியோட சுடர் வந்து எப்படி அந்த க்ளோயிங்காக கலர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த நெக் பீஸ் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன். இந்த பென்னட் நீங்கள் ரிமூவ் பண்ண வேறு எதாவது பென்னட் கூட போட்டுக்கலாம். இது வந்து ரூபி பென்னட் வருது வித் மேட்சிங்கான இயரிங்ஸோட. நீங்கள் இந்த செட்டு வாங்கினீங்க அப்படின்னா மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் இன்னொரு லைட் வெயிட் கலெக்ஷன் அப்படின்னா இந்த பேட்டர்ன். இதில் மெயினாக உங்களுக்கு அந்த பென்னண்ட்டும் இயரிங்ஸும் காட்டுறேன். இதை நான் எங்கேயுமே பார்க்கல. ஒரு ஹாஃப் ஜிமிக்கி பேட்டர்னை நீங்கள் அழகாக வந்து பார்க்குற மாதிரி ரியல் ரூபி ஸ்டோன்ஸில் அந்த ஜிமிக்கி கீழே ஹேங்கிங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சேம் பேட்டர்னை இயரிங்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 3 அகல் விளக்கு சேர்ந்த மாதிரி கோர்வையாக வரக்கூடிய பேட்டர்னு, இந்த படிக்கட்டெல்லாம் ஏற்றும் போது அப்படி பார்க்கறதுக்கு கோர்வையாக வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி விளக்கு அதை வந்து இயரிங்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இதே மாதிரி ஸ்டார்டர் டைப் ரூபி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரிங் கலெக்ஷன்ஸு. இந்த டிசைன் ஒரு மாதிரி திலகம் ஷேப்பில் கீழே ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஹைலி எம்போஸ்டு பேட்டர்னில் நல்ல ஒரு பெரிய ரூபி கல் நடுவில் கொடுத்துட்டு கீழேயுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி சாந்த்பாலி பேட்டர்ன் மாதிரி வரும். இது ரெண்டுமே வந்து 2 யூனிக்கான பேட்டர்ன். ரொம்ப அழகான ஒரு ஹைலி எம்போஸ்டு கலெக்ஷனு. அதுலேயும் ஃபுல் ரூபியோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வரைக்கும் நம்ம நிறைய நெக் பீஸு, இயரிங்ஸு, ரிங்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு மேட்சிங்கான பேங்கிள் பார்க்கலாம்னா எப்படி. மெயினாக அகல்யம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேங்கிள் கலெக்ஷனில் ஒன்று கையில் போட்டாலும் யூனிக்காக அழகாக தெரியும். அண்ட் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் ஒர்க் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஸ்டாம்பிங் ஒர்க்கோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த நகாஸ் ஒர்க்குமே அங்கங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அண்ட் சேம் ஹாரமில் எப்படிலாம் வந்து உங்களுக்கு ஒர்க்மேன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்டாம்பிங் ஒர்க்கு ஸ்க்ரூ மாடலோடு வருது. நடுவில் வந்து குட்டி குட்டியான ரூபி கெம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 ஃப்ளார் அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன். 40 கிராம் வருது பேரு. சிங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிராம்ஸ் வரும். பட் இது நீங்கள் சிங்கிளாக வாங்குறத விட பேராக வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த பேங்கிள்லையுமே கம்ப்ளீட்டாக சுற்றி வந்து ஸ்டாம்பிங் ஒர்க்கும் குட்டி குட்டியாக வந்து வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சின்னதாக அங்கங்கே விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. அந்த கான்செப்டை கொண்டு வந்து மயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் தான். மேட் ஃபினிஷ்லேயே ஒரு டல் ஃபினிஷ் மாதிரி ஒரு கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 44 கிராம் வருது. ரூபி எமரல்ட் கலெக்ஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான பேங்கிள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு 22 கிராம்ஸ் வரும். இது சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், பேராகவும் வாங்கிக்கலாம். இதில் ரூபி எமரல்ட் ரெண்டுமே கலந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கிராண்டான ஸ்க்ரூ பேங்கிள். அதில் டபுள் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும், கம்ஃபர்டபுளாக நம்ம அழகாக கான்ஃபிடண்ட்டாக வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்க்க போகிறது வந்து இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் சேர்ந்து வரக்கூடிய காம்போ. மோஸ்ட்லி நிறைய நெக்லஸ்க்கோ ஹாரம்க்கோ சேர்ந்து தான் வந்து காம்போ வரும். அதாவது மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்துடும். இப்போ இந்த நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 63 கிராம் வருது. இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸோடு சேர்ந்து இந்த நெக்லஸ்க்கு வந்து உங்களுக்கு பேக் செயின் வந்துடும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களுடைய இப்போது வெட்டிங் கலெக்ஷன் நியூ லான்ச் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் கலெக்ஷனில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராம்ப்டாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மிடில் வரக்கூடிய ஹாரமில் ஃபிலிக்ரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிலிக்ரி ஒர்க்கில் உங்களுக்கு அப்படியே எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டாக ஒரு அடுக்கு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அடுக்கு மல்லி, அடுக்கு செம்பருத்திலாம் பார்க்கும்போது எப்படி அடுக்கடுக்காக இருக்கும் அந்த பெட்டல்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அடுக்குன மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஒர்க் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு காசு மாலை வெரைட்டியில் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக ஸ்டாம்பிங் ஒர்க்கில் மாங்காய் மாலை பண்ணியிருக்காங்க. வித் அழகாக வந்து 2 மைல் ஒர்க்கோட பெண்டன்ட் வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் ஃபினிஷ் ஆன்டிக் ஒரு ஆரஞ்ச் பாலிஷ் ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் வரக்கூடியது. அண்ட் இந்த நெக் பீஸ்க்கு நம்ம வந்து மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸை பார்த்தோலே நான் அதுவும் காமிக்கிறேன். இந்த நெக்லஸ் வந்து 2-in-1 நெக்லஸ்ஸு. லைக் ஒரு சைட் ஃபுல்லாக ரூபி எமரல்ட் கெம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேக் செயினுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கும். இந்த டிசைனை நீங்கள் அப்படியே திருப்பும்போது ஒரு சைடில் நம்ம ரூபி எமரல்ட் கெம்ப் பார்த்தோம் இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த ரூபி கெம்ப் மட்டும் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. நல்லா ஹைலைட்டடாக இருந்தது. இதுவும் இங்கே இப்போ ஓணம் ஃபெஸ்டிவலுக்குலாம் நிறைய ஹாஃப் சாரீ அப்புறம் வந்து ஹாஃப் ஒயிட்லலாம் சாரீ கட்டுவாங்க. அதுக்கெலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஹைலைட்டடாக எடுத்து காட்டும். ப்ரைட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு கலெக்ஷன். மிடில் வரக்கூடிய அந்த ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஹாரம். அண்டு லாஸ்ட் ஹாரம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லென்த்தி டிசைனும் கூட, நல்லா ஃப்ளக்ஸி பேட்டர்னும் கூட. அது 75 கிராம்ஸ் வருது. எனக்கு இந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல அழகான பெரிய மயில் தோகை அழகாக மேலே தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன். அதுக்கு கீழே அழகாக வந்து ஜிமிக்கி வந்திருக்கும். இதோட ஹைலைட் என்னென்னா நீங்கள் அந்த தோடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த பேட்டர்ன். பட் நீங்கள் அதுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப டாப்பில் வேர் பண்ணணும் இல்லை, நல்லா அழகாக கீழே இறக்கியே கூட போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் பார்வையாக இருக்கும். ரொம்ப நல்ல பிரிட்டி பேட்டர்ன். இது ரொம்ப பழங்கால ஒரு டிசைனாக அழகாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. யாழி பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு அழகான கடா. இதுலேயுமே ஸ்டாம்பிங் ஒர்க் இருக்குது அண்ட் யாழி டிசைன். அந்த யாழி மேலே நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காகவும் சூப்பர் சாலிடாகவும் இருக்கும். உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தாமரைப்பூ ஒரு டிசைன் வந்து காமிச்சிட்டு கீழே ஃபுல்லாக வந்து ஹேங்கிங்ஸ் வந்து சால்ட்ரிங் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு டபுள் ஸ்க்ரூ மாடலில் வரக்கூடிய ஒரு டிசைனு. டெஃபினட்டாக இதோட ஷைனிங் அண்ட் சாலிட் வந்து அந்த திங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷேப்பே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு டிசைன் அது. அண்ட் இந்த பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ஃப்ளோரல் டிசைனில் ஒரு அழகான நெக் பீஸ் வித் இயரிங் மேட்சிங்கான இயரிங்ஸோடு வருது. 30 கிராம்ஸ், அதாவது இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் சேர்ந்து உங்களுக்கு 30 கிராம்ஸ் வரும். சில நெக் பீசஸ்க்கு பேக் செயின் வரும், சிலதுக்கு வந்து ரோப் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பேக் செயின்னா பேக் செயினும் போட்டு தருவாங்க. இந்த டிசைன் ரொம்ப அழகான ஒரு பிரைடல் லான்ச்.
நெக்லஸ் மட்டும் 70 கிராம் வருது. ஹாரம் வந்து டபுள் லேயரில் நகாஷி கிராஃப்ட்மேன்ஷிப்பில் வருது, விச் மேட்சிங்கான ஒரு இயரிங்ஸோட. இந்த ஜிமிக்கியோட பேக் சைட் வியூவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக அந்த ஷீட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். கீழே அந்த ஜிமிக்கிக்கு கீழே பார்த்தீங்கன்னா மயிலுக்கு கீழே ஒரு ரெட்டை மயில் வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ரெட்டை மயில் கூட பார்த்தீங்கன்னா திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அதோட வியூ வந்து கம்ப்ளீட் க்ளோஸ்டாகவே தெரியும். ஸோ இதுக்கு பாம்பே ஸ்க்ரூ மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ வந்திருக்கும். அண்ட் இதோடைய அந்த ஷீட் ஒர்க் தோடு வந்து போடும்போது குத்துற மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஸ்மூத் க்ளோசிங்கோட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கு, அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய ஹாரம். இந்த ஹாரம் அண்டு ஜிமிக்கி சேர்ந்து 139 கிராம் வரும். நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு 70 கிராம் வருது. இந்த நெக்லஸில் மகாலட்சுமி வந்து ஒரு கோயிலில் அழகாக பெரிய மண்டபத்தில் உட்காந்துட்ருக்கிற மாதிரியான வியூ வந்து சென்டரில் அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த சைஸ் இருந்தாலுமே ஒரு கடா பேங்கிள் போடணும், ஒரு ஸ்க்ரூ டைப்பில் ஒரு பேங்கிள் பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னா இது வந்து சூப்பர் ட்ரெண்டிங் வித் மேட்சிங்கான ஒரு ஃபினிஷிங்கோட வருது. இதுலேயே உங்களுக்கு வந்து டபுள் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு 18 கிராம்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது, 24 கிராம்ஸ்லேயும் கூட அவைலபிள் இருக்குது. இது நீங்கள் சிங்கிளாக ஒரு கையில் அழகாக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சட்டன்னு வந்து வாட்ச் ஸ்ட்ராப் மாதிரியும் இருக்கும், பிரேஸ்லெட் மாதிரியும் இருக்கும். காசுமாலை கலெக்ஷன்ஸில் நிறைய நியூ லான்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நகாஷி ஒர்க்கும் இருக்குது, ஸ்டாம்பிங் ஒர்க்கும் இருக்குது. மேலே ஃபுல்லாக வந்து ரெட்டை மயில், இந்த கண்டபெருண்டா பேட்டர்ன்லாம் உங்களுக்கு மேலே கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக மயில் டிசைன் ஒரு காசுலேயும் பதிச்சிருக்காங்க. இது வந்து 31 கிராம் வரும். இதில் மிடில் வரக்கூடிய ஹாரம் அண்ட் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற மாங்காய் மாலை வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டாக இருக்கும், ஃப்ளெக்ஸி பேட்டர்ன். இதை ஹிப் பெல்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் செயின் வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு 88 கிராம்ஸ் வருது. இதில் அந்த ஸ்டோன் வந்து போக உங்களுக்கு 83 கிராம்ஸ் தான் அந்த மாங்காய் மாலை. ஆக்சுவலாக ஒரு சைட் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்டோன் இல்லாமல் இருக்கும், அதாவது ரூபி கெம்ப் இல்லாமல். இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பிளெயினாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிற பார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மேலே ஃபுல்லாக ரூபி அண்ட் மாங்காய் மேலே எமரல்டு கெம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பிளெயினாக வரும். ஸோ ஸ்டோன் வெயிட் போக அது 83 கிராம்ஸ் தான் அந்த டிசைனு. அதை ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளெக்ஸியான ஒரு ஹாரம் கூட. இந்த இயரிங்ஸ்னு ஒன்று அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டட்டட் டைப் வித் ஒரு ப்ராப்பர் ஹேங்கிங், நல்ல ஒரு லாங் ஹேங்கிங்காகவும் லுக் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு சிம்பிளாக நெக்லஸ் போடுறீங்கனாலும் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டட் மாதிரி இந்த டிசைன் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.